இந்த பேச்சுவார்த்தை என்பது இன்று நேற்று அல்ல, ஏறத்தாழ ஆட்சி மாற்றம் ஏற்பட்டதிலிருந்து நம்முடைய பகுதி நேர ஆசிரியர்கள் தொடர்ந்து அவர்கள் வைக்கக்கூடிய இந்த வேண்டுகோள் என்பது இந்த 181 பற்றி அவங்க தொடர்ந்து வைத்தது நம்ம அனைவருக்குமே தெரிந்ததுதான். இன்றைய காலை கூட நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் தொடர்ந்து ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களுக்காக பொங்கலுக்கான வாழ்த்து செய்தியை சொல்லிய பிறகு நான் நம்முடைய மாண்புமிகு துணை முதலமைச்சர் அவருடைய இல்லத்திலே சந்தித்த பொழுது அவர்களை பார்த்து கேட்கும் போதெல்லாம் கேட்கக்கூடிய கேள்வி, பகுதி நேர ஆசிரியர்களுடைய போராட்டம் என்ன ஆனது, இடைநிலை ஆசிரியர்களுடைய போராட்டம் என்ன ஆனது, அது சார்ந்து என்னென்ன பேச்சுவார்த்தை எல்லாம் நடந்தது என்று அவர்கள் கேட்டபொழுது நாங்கள் சொன்னோம், தொடர்ந்து இந்த 4 வருடமாக நம் மீது வைத்திருக்கிற நம்பிக்கையின் அடிப்படையில் தான் ஒவ்வொரு முறையும் அவர்கள் போராட்டத்தில் இருக்கும் பொழுது அவர்களை அழைத்து பேசும் பொழுதெல்லாம் பல்வேறு கருத்துக்களை நம்மிடம் வைப்பது வழக்கம். அது அவருடைய உரிமையாக நம் மீது வைத்திருக்கின்ற நம்பிக்கையாகத்தான் அதை நாங்களும் பார்த்து கொண்டிருக்கின்றோம். ஆனால் தான் பகுதி நேர ஆசிரியர்கள் என்று வரும்பொழுது முதல் முறையாக நாம் ஆட்சி மாற்றம் ஏற்பட்ட பிறகு, ஏன்னா ஒரு 5000 ரூபாயில் தான் அவங்க பணிக்கே சேர்ந்தாங்க. ஆனால் தொடர்ந்து இன்றைக்கு அது 12,500 ரூபாயாக, அதாவது 2,500 ரூபாயை நாம் உயர்த்தி அது 12,500 ரூபாயாக அது வரைக்கும் இன்னைக்கு வந்தபொழுது இதை வைத்து எங்களால் எப்படி குடும்பம் நடத்த முடியும் என்கின்ற அளவிற்கான அவருடைய நியாயமான கோரிக்கை. இடைக்காலமாக இந்த போராட்டத்தை அவர்கள் முடிவு செய்து முடித்து அவர்கள் ஊருக்கு நீங்கள் மகிழ்ச்சியாக செல்ல வேண்டும் என்பதற்காக ஆட்சி மாற்றம் ஏற்பட்ட பிறகு எப்படி 2,500 ரூபாயை நாம் உயர்த்தி அது 12,500 இதை மாற்றினமோ, இப்பொழுது கூடுதலாக மீண்டும் ஒரு 2,500 ரூபாயை உயர்த்தி அதை 15,000 ரூபாயாக நாம் உயர்த்திட வேண்டும் என்கின்ற அந்த ஒரு முடிவை இன்னைக்கு நம்முடைய தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் அறிவித்திருக்கிறார்கள். ஆக அதோடு சேர்ந்து இவர்களுடைய கோரிக்கை என்பது ஒரு 200 குடும்பங்கள் இதுவரைக்கும் மறைந்தே போயிருக்கிறார்கள். அந்த குடும்பம் சார்ந்தும் நீங்கள் ஏதாச்சும் நீங்கள் செய்திட வேண்டும் என்கின்ற கோரிக்கையை வைத்திருக்கிறார்கள். அதை நம்முடைய தமிழ்நாட்டு முதலமைச்சருடைய கவனத்துக்கு கொண்டு சென்று, ஏன்னா அவர்களும் எங்களுடைய ஆசிரியர் இனம்தான், எங்களுக்காக உழைத்த இனம்தான், அந்த 200 குடும்பங்களுக்கு நம்மளால் என்ன செய்ய முடியும் என்பதையும் அதை கடந்து ஆலோசித்து அந்த முடிவை நல்ல முடிவை நாங்கள் எடுப்போம் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கின்றது.